நந்தா வெர்சஸ் பூஜா இப்போ நடக்குது. பார்ட்னரா ஒரு மிஸ்டேக் பொண்ணுங்க கிட்ட இருக்கு. அதை ப்ரூவ் பண்ணா கூட ஏன் அந்த பேட்டில் வந்து ஒரு பையனால கடைசி வரைக்கும் ஜெயிக்கவே முடியல? அடிப்பீங்களோ ஆதகத்துல கைதுல விசில் அடிக்கிறேன். Rednool Dr. Srivarma presents Rednool Digital Tux. Title sponsor GT Holidays. Pattan Brahmandam Barni Silks RKV Road E-Road. Powered by Archie Kolukattai Mavu. Beverage partner Juicy. Snacks partner Chennai Kulfi. Food partner Topi Vappa. அறுவை சிகிச்சையில் ஆக்குணம் இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் 48 வருடங்களாய் பட்டின் பிரம்மாண்டத்திற்கென ஓர் இடம் பரணி சில்க்ஸ் 69 RKV ரோட் ஈரோடு. கடைசியா சாரி கேட்கறதோ சால்வ் பண்றதோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எங்க எப்படி எங்க கிட்ட வருது? அது எங்களுக்கு அதை கிராக்கே பண்ண முடியல. என்ன வேண்டாம் இருக்க வேண்டாம். 99 மிஸ்டேக்ஸ் நீங்க பண்ணிருக்கீங்கல்ல. போங்கே ஐயா போங்கே, இப்பவும் நீங்க ஜெயிச்சிட்டீங்க. கேள்விக்கு நான் மன்னிக்கிறேன். போங்கே போங்கே சல்பி சேகரே. ஐயோ நான் ஆக்சுவலி பேசினா அழுதுருவேன். ஒரு 100-200 ஆடிஷன்ஸ் மேலெல்லாம் கொடுத்து எல்லா இடத்தையும் நான் சூப்பராக ரிஜெக்ட் ஆயிருக்கேன். செலக்ட் எல்லாம் ஆனதுக்கு அப்புறம் வந்து லாஸ்ட் ஸ்டேஜில் என்னை ரீப்ளேஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. For me it was not easy. நீ அவ்வளோதான்ற மாதிரி ஒரு ஜோனெல்லாம் நான் வந்துட்டேன். நான் நினைக்கல. ஆடிஷன்ல சூஸ் பண்ணி வரப்பவே உங்க மோட்டோ வந்து நல்லா நெகட்டிவா, நான் தான் வந்து ஆடிஷன் டே பார்த்துட்டு ஜி உங்ககிட்ட இன்னொரு இருக்கு ஜி, அப்புறம் காமெடி இருக்குன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணாங்க. இப்ப கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு அவங்க அடிச்சு நகர்த்திட்டு இருக்காங்க. யாராவது அந்த மாதிரி உங்களுக்கு இந்த பிரச்சனை இருந்தா இந்த வீடியோட கமெண்ட்ல சொல்லுங்க. இவங்க பேர் வந்து எல்லார்கிட்டயும் போய் பூஜா நிறுவேன். அப்ப யாரை கூப்பிடப்ப பூஜா அப்படி. ஐயோ நிறைய சண்டை வந்துருக்குல்ல அதுல. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம GT ஹாலிடேஸும் வந்தாச்சு. GT ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். Juicy, spark the happiness, quench the thirst naturally. பூஜா நீங்க இங்க வருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். தமிழ்ல இன்டர்வியூ எடுக்க போறீங்க. தமிழ் இன்டர்வியூ எடுக்கல. உங்க 2 பேருக்குள்ள நீங்க தான் உங்களை இன்டர்வியூ பண்ண போறீங்க. ஓகே, ஒண்ணுமே இல்லை. உங்க 2 பேருக்குள்ள நந்தா வெர்சஸ் பூஜா இப்போ நடக்க போகுது. நீங்க இது வரைக்கும் நந்தா அண்ணா கிட்ட கேட்க வேண்டிய கேள்விகள் ஏதாவது இருக்கும்ல, கேள்வியா இருக்கலாம், கிரேசியா என்ன வேணா இருக்கலாம். அதை நீங்க இப்போ அவர்கிட்ட கேட்கலாம். அண்ட் நீங்களும்னா அவங்க கிட்ட என்னென்னலாம் கேட்கணும். அவங்க பக்கத்துல கட்டை கல்லு கில்லு அதான் இருந்தா ரிமூவ் பண்ணிருங்க. ஒரு ஷூட் இருக்கு, அடிக்கடி வாங்கிட்டு போக முடியும். நந்தா வெர்சஸ் பூஜா பேட்டில் பிகின்ஸ். நான் கிளம்புறேன். பூஜா ஃபர்ஸ்ட் क्वेश्चन மட்டும் நீ கேட்றேன். சத்தியமா எனக்கு தெரியாது. எல்லாத்தையும் ஓப்பனிங் ஃபர்ஸ்ட் பால் மட்டும் என்கிட்ட ஏன் எல்லா வாட்டியும் ஏதாவது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது ஏன் தலையில இருக்கு, நீங்க பண்ண மாட்டேங்கிறீங்க? இவ்வளோ நேரம் கொஸ்டின் போயிட்டு இருக்கப்ப எல்லா கேள்விக்கும் ஃபர்ஸ்ட் பதில் சொன்னது நான். அதுக்கு ஐ விட்னஸ் இந்த இருக்க எல்லா மெமரி கார்ட்லயும் இருக்கு. ஆனா ஒரு பிரச்சனை வரும்போது லைக் ஹேண்டில் பண்ண சிச்சுவேஷன் வரும்போது அதே சைடுல வருது இல்ல. ஏன் உன் சைடு வரது இல்லையா? வருது இல்ல. இப்போ என்ன பிரச்சனை வந்துச்சு மாப்பிள்ள? என்னது இது? ஏதோ பேட்டில் நாங்க மாப்பிள்ள. சரி ஓகே பேட்டிலா. சரி நான் கேட்குறேன், ஜென்ரலா கேட்குறேன். ஒன்றுன்னு இல்லை, நான் வந்து எனக்கு அண்ணன் இருக்கான், ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அதான் தமிழ் இருக்காரு. ஜென்ரலாக ஒரு மென் விமன்னு வேணாம், ஒரு பார்ட்னராக நான் வந்து சும்மா நார்மலாக கேட்குறேன். இப்போ வந்து ஒரு 100 பிரச்சனை, ஒரு 100 மிஸ்டேக் இருக்குன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 99 மிஸ்டேக் என் மேலே இருக்குன்னு வச்சுக்கோ. விச் இஸ் ஒரு பையனா வந்து நீ ரிலேஷன்ஷிப்போ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போ இருந்தால் பையனாக இருக்குன்னு வச்சுக்கோ. ஒரு மிஸ்டேக் பொண்ணுங்க கிட்ட இருக்கு அப்படின்னா அதை ப்ரூவ் பண்ணால் கூட ஏன் அந்த பேட்டில் வந்து ஒரு பையனால் கடைசி வரைக்கும் ஜெயிக்கவே முடியல? ஏன்னா தலை தூக்கி அடிப்பீங்களோ? ஆதகத்துல கைதுல விசில் அடிக்கிறேன். எங்க அதை அந்த பேட்டில் நான் ப்ரூவ் பண்ணியும் ஏன் வந்து கடைசியா சாரி கேட்கறதோ சால்வ் பண்றதோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எங்க எப்படி எங்க கிட்ட வருது? அது எங்களுக்கு அதை கிராக்கே பண்ண முடியல. இப்போ வரைக்கும் அது ஏனே தெரியலையே. ஏன்னா 99 மிஸ்டேக்ஸ் நீங்க பண்ணிருக்கீங்கல்ல, அது சால்வ் ஆயிருக்காது ப்ராப்பரா. நீங்க 99 மிஸ்டேக்ஸ்ல வந்து அது கம்ப்ளீட்டா சால்வ் ஆயிருக்காது. ஸோ இதுலேருந்து எனக்கு என்ன புரிஞ்சதுன்னா, நம்ம நம்ம வாய் விடுறதுல தான் பதில் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம வாய் விடுறப்ப அமைதியாக, ஆனால் அமைதியாக இருந்தாலும் கலவரம் தான். வாய் ஆக மொத்தம் அடி தான். அதனால ஒன்றும் இல்லை. இப்போவும் நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க. கேள்விக்கு நான் மன்னிப்பு. தேங்க்யூ. அண்டு நீங்கள் நினச்சி பார்த்தீங்களா,
ஃப்ரம் ஃபர்ஸ்ட்ல இருந்து நீங்கள் கொலாபரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது இவ்வளோ தூரம் வருவீங்க, இந்த இடத்துக்கு வருவீங்க அப்படின்னு? நானா இல்லை, வாய்ப்பே இல்லை. நான் நிறையா பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி நான் வந்து ஒரு 100-200 ஆடிஷன்ஸ் மேலெல்லாம் கொடுத்து எல்லா இடத்துலையும் நான் சூப்பராக ரிஜெக்ட் ஆயிருக்கேன். ஆக்சுவலி என்ன செலக்ட் ஆனதுக்கப்புறம் ரிஜெக்ட் ஆவேன். லைக் இன்ஸ்டண்ட்டாக இல்லை அப்படி சொல்ல மாட்டாங்க. செலக்ட் எல்லாம் ஆனதுக்கப்புறம் வந்து லாஸ்ட் ஸ்டேஜில் ஏதாவது சம் ரீசன், அது எனக்கே தெரியாது, என்னை ரீப்ளேஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ நிறைய ரிஜெக்ஷன்ஸ் எல்லாம் ஆல்ரெடி ஃபேஸ் பண்ணி அவ்வளோதான்ற மாதிரி ஒரு ஜோனெல்லாம் நான் வந்துட்டேன். ஆனாலும் விடாமல் இது துரத்திட்டே இருந்தேன். ஸோ அதனால ஃபார் மீ இட் வாஸ் நாட் ஈஸி. டெஃபினெட்லி இது ஈஸி கிடையாது. அதனால வந்து நான் நினைக்கல, அவ்வளோதான். ஓகே. ஆக்சுவலாக வந்து பூஜா, நான் வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் ஸ்வைப் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு ஆட் ஒன்று வந்துச்சு, ஏதோ ஒரு ஆடு. அதில் நீங்கள் வில்லியாக நடிச்சிருந்தீங்க. நான் அது என்னால் ஏற்றுக்க முடியல. ஆக்சுவலி எனக்கு நெகட்டிவ் ஷேட்ஸ் பண்ண தான் ரொம்ப பிடிக்கும். நெகட்டிவ் கேரக்டர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனால் இப்போ வந்து லைட்டாக காமெடி எல்லாம் பண்ணி ட்ராக் மாறிடுச்சு. அவங்க நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம தான் டைரக்ட் பண்ணி ரைட் பண்ணி அந்த ஃபஸ்ட்டு இனிஷியல் ஒரு 10-15 வீடியோ நான் தான் ஹோல்ட் பண்ணேன். ஸோ அப்போ வந்து இவங்க ஆடிஷனில் சூஸ் பண்ணி வரப்பவே இவங்க மோட்டோ வந்து நல்லா நெகட்டிவாக பயங்கரமாக நிறைய எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க. திமிரு படம் அந்த கேரக்டர், அவங்க என்ன கேரக்டர், ஈஸ்வரி அந்த கேரக்டர், அவங்க அந்த மாதிரி தான் அவங்க எதிர்பார்த்தேன். நான் தான் வந்து ஆடிஷன் டே பார்த்துட்டு, ஜி உங்ககிட்ட இன்னொரு இருக்கு ஜி, நீங்கள் வந்து ஆக்சுவலாக ஒரு விஷயம் கிராக் பண்ணலாம்னா, அவங்க அன்னைக்கு நைட்டு கூட கால் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்கிரிப்ட் நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் லவ் பிரேக்கப் என்ன வீடியோ பண்ணோம், ஃபைனலி ஒரு பிரேக்கப்னு பண்ணோம். அது வந்து கண்டென்ட்டாக கொஞ்சம் ஃபிக்ஷன் வச்சு வரும். இவ்வளோ என்னால் புல் பண்ண முடியுமான்னு தெரியல அதெல்லாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சாங்க. வாங்க அப்படின்னு சொல்லி ஸ்பாட்டில் இது பண்ணால் சும்மா ஒரு கரெக்ஷன் தான் சொன்னால், அதுக்கப்புறம் அவங்க பிக்கப் பண்ணது தான். அப்புறம் காமெடி இருக்குன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணாங்க. இப்போ கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு அவங்க அடிச்சு நகர்த்திட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஒரு கமெண்ட்லயும் நான் பார்த்தேன், பூஜா வந்து சைலண்டா நடிக்கிற வீடியோ நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. ஆமாங்க. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் நான் காமெடியாக பண்ணும்போது நல்லா இல்லைன்னு சொன்னாங்க. ஸோ அது ஒரு விஷயம் பழகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் இல்லையா? ஸோ தட் இஸ் டெஃபினெட்லி தேட். ஓகே. எனக்கு உங்ககிட்ட ரொம்ப பிடிச்சது வந்து உங்களோட டப்பிங் இது ரொம்ப பிடிக்கும். நான் சமீபத்தில் உங்களோட ஆஃபீஸ் வந்து பார்த்தேன். உங்களோட டப்பிங் ஸ்டுடியோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தேங்க்யூ. அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஆக்சுவலி ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங் இவரோட ரைட்டிங்கில் நடிக்கிறது கூட ஈஸி. ஆனால் இவரோட ரைட்டிங்கில் டப்பிங் பண்ணுறதுக்குள்ளே வேர் தூத்தி ஒரு வழி ஆகிடும். ஓகேனா ஏன் ஏசி போட மாட்டீங்களா? தவிர்த்துருக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் படி இவர் கேட்ட டப்பிங் ஸ்டுடியோ வந்து அது ஒரு தொழில் ரகசியம். என்னன்னா ஒரு கபோர்டே நாங்கள் ஆல்டர் பண்ணி கம்பளி, துணி, தலகாணி இதெல்லாம் போட்டு அதுக்கு நடுவில் மைக் செட் பண்ணி எங்களால் என்ன ஒரு பிரைட்டான ஆடியோ கொண்டு வர முடியுதோ புல் பண்ணி கொண்டு வர ஒரு பேசிக் செட்டப் ஒன்று வச்சுருக்கோம். அதை யாருக்குமே நான் ரிவீல் பண்ணாமல் வச்சுருந்தா ஒரு வாட்டி தமிழ் ஆஃபீஸர் அப்போ அதை பார்த்துட்டாரு. லாஸ்ட் ஒரே ஒரு கேள்வினே, உங்களோட வீடியோஸில் ஒரு ஸ்டாரை நீங்கள் வந்து கொலாபரேட் பண்ணணும் அப்படின்னா யாரை சொல்லுவீங்க? யூடியூப்குள்ளாரு படங்கள்ல இருந்து ஒருத்தர் உங்கள் உள்ள வராரு, உங்கள் யூனிவர்ஸ்குள்ளே வந்தால் உங்கள் வைபுக்கு மேட்ச் ஆகிற ஒரு ஸ்டார் யாராக இருப்பாங்க? யோசிக்காமல் தமிழ்னு கூட சொல்லலாம் நீங்கள், ஆனால் வேண்டாம் அது வேண்டாம். தமிழ் வந்து நீங்கள் தான் இப்போ வந்து எங்களுக்கு ஒரு ஸ்லாட் ரெடி பண்ணி தரணும். எதுக்குங்க? மீன் உங்கள் சேனலில் எங்களை எதுக்காக கூப்பிட்றதுக்கு? ரெட் நூல்ல ப்ரோ எனக்கு இது வந்து ஜென்யூனாக யாராவது அந்த மாதிரி உங்களுக்கு இந்த பிரச்சனை இருந்தால் இந்த வீடியோட கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கொஞ்ச நேரம் இப்போ தமிழ்கிட்ட பேசிட்டு போனேன்னா வெளியில் யார்கிட்டயா அவங்க பேரை தமிழ்னு சொல்லிடுவேன். அவங்கக்கிட்ட கொஞ்ச நேரம் என்னோட கேமராமேன் பேர் செல்வின், எங்களோட எடிட்டர் பேர் கௌதம் கிட்ட போய் நான் செல்வின்னிடுவேன், செல்வின் கிட்ட போய் நான் கௌதம் பண்ணிடுவேன். இது வந்து எனக்கு வந்து இருக்க வரைக்கும் இவங்க பேர் வந்து எல்லாருக்கிட்டையும் போய் பூஜான்னிடுவேன். அப்போ யாரை கூப்பிட்றப்ப பூஜா அப்படி ஐயோ இவங்க கூப்பிட்டு அதை மனப்பாடாச்சு நிறையா சண்டை வந்துருக்குல்ல அதில். ஆமாம். ஓகே. அது கேட்ட கொஸ்டினுக்கு என்ன பதில்? அது வந்து நான் சொல்ல போகிற ஆன்சர் சம்மந்தமே இல்லாமல் இருக்கும், நடக்கவும் நடக்காது. ஆனாலும் நான் சொல்கிறேன், எனக்கு ரகுவரன் சார் ரொம்ப பிடிக்கும். ரகுவரன் சார், ஐயோ நான் ஆக்சுவலி பேசினா அழுதுருவேன். எனக்கு ரொம்ப 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 இவங்க வால்பேப்பர் பண்ணியிருக்கேன். வால்பேப்பர் அவர் ஆக்சுவலி நான் அவரை மீட் பண்ணியிருக்கேன். அவரோட லாஸ்ட் ஃபியூ டேஸ் டைமில் நான் அவரை மீட் பண்ணியிருக்கேன். சச் அ டவுன் டு அர்த் பர்சன், ரொம்ப பிடிக்கும். அவரோட நாலேஜ் லெவல் எதிர்பார்க்காத ஒரு நியூஸ். ஆக்சுவலி அது எனக்கு ரொம்ப ஹார்ட் ஹிட்டிங். இப்போது கூட சம்டைம்ஸ் ரேண்டமாக நான் படம் எல்லாம் பார்க்கும்போது அவர் பண்ணியிருந்தா அதோட லெவலே லீகே வேறு, யூனோ. ஸோ அந்த வேக்யூம், அந்த ஒரு எம்டினஸ் எப்போவுமே தமிழ் சினிமாவில் இருக்கும். அவரை கூட நடிக்கிறது பார்க்க முடிஞ்சால் கூட நல்லா இருக்கும். பட் இட்ஸ் நாட் லாஜிக்கல் டு டாக் அபவுட் இட். நைஸ். இப்போ இந்த மினிட் எப்படி இருக்கு? நீங்கள் ஃபர்ஸ்ட் சொல்லுங்கள். ஜாலியாக இருக்குது ஆஸ் யூஷுவல். நிறையா
அஃப்கோர்ஸ் கேஆஸ் எல்லாம் நிறைய இருக்குது. டிஜிட்டலில் சர்வே பண்ணுறது ஒரு பேட்டில், ஒரு வார் மாதிரி ஆயிடுச்சு. மோர் தென் கிரியேட்டிவ் ஸ்ட்ராட்டஜி வேணும், ஐடியாஸ் கிராக் பண்ணணும். இட்ஸ் கெட்டிங் இன் டு டிஃபிகல்ட் இண்டஸ்ட்ரி சர்வைவ்ன்ற மாதிரி ஆகுது. ஒன்ஸ் நம்ம ரொம்ப லவ் பண்ண விஷயம் நம்மளை வந்து அதை ஹோல்ட் பண்ணுறதுக்கு நம்ம திருப்பி அதுக்கு ஒரு பெரிய எஃபர்ட் போட்டு ஹோல்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. அண்ட் இட்ஸ் ஃபன், ஜாலியாக தான் போகுது. கேஆஸஸ் இருக்குது, பட் ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு தான் பீப்புள் இருக்காங்க, காப்பாற்றுறாங்க. இங்கே பப்ளிக்கே வந்து பேசுகிறப்பயே எங்களை வந்து அந்த அஃபெக்ஷன் அண்ட் லவ் வந்து இருக்கிறப்ப ஏதாவது பண்ணி தப்பிச்சிடறோம். அவ்வளோ. பூஜா நீங்கள்? நான் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு ரொம்ப டவுட் இருந்த ஒரு விஷயம், நம்மளால முடியுமான்னு நினச்ச நிறைய விஷயங்கள் வந்து இப்போது ஆப்வியஸ்லி பப்ளிக் சப்போர்ட் இருக்கிறதுனால அது ஒரு நல்ல ஒரு ஃப்ளோவில் போயிட்டுருக்கு. இன்றைக்கி இங்கே வந்து உட்காந்து இருக்கிறது கூட அந்த பப்ளிக் சப்போர்ட்னால தான். ஸோ அது இருக்கிறதுனால ஒரு ஃப்ளோவில் கொஞ்சம் ஜாலியாக சந்தோஷமாக போயிட்டு இருக்கேன். ஓகே. அண்ட் 2 பேருக்குமே பெரிய பெரிய வாழ்த்துக்கள். ஏன்னா ட்ரௌசருக்காக. நன்றி. Oh, yes, thank நன்றி. you. தேங்க்யூ ஸோ மச். சப்போஸ் யாருக்காவது தெரியலன்னா அது ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். சின்ஸ் எங்களை நிறைய யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க. நாங்கள் நிறையா அங்கங்கே சேனல்ஸில் பண்ணியிருப்போம். வி வாண்ட் டு கீப் அவர் ஆடியன்ஸ் லைக் கரெக்டாக இங்கே தான் நாங்கள் இருப்போன்றதுனால வி கிரியேட்டட் அ ஓன் பிளாட்ஃபார்ம். ட்ரௌசர்னு பேர் வச்சோம். அது ஒரு ஃப்ளோவில் வச்சுட்டோம். ஸோ ப்ளீஸ், இப்போ ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ வந்திருக்கு. ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ ரிலீஸ் ஆகிறதுக்குள்ளார இன்னும் 2-3 வீடியோ வந்துடும். ஐ மீன் இப்போ நம்ம பேசுகிற இந்த இன்ட்ராக்ஷன் ரிலீஸ் ஆகிறதுக்குள்ளார கண்டிப்பாக மறக்காமல் போய் பாருங்கள். மனசில் என்ன தோணுதோ கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க. நம்ம ஜாலியாக பேசுவோம். நைஸ். அண்ட் உங்ககிட்ட வந்து பேசுறதுக்காக ஆடியன்ஸ்லேருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கேட்போமா? ப்ளீஸ். ஆனால் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் தான். ஹாய்ப்பா. ஹாய் நந்தா, எப்படி இருக்கீங்க? ஹாய். இல்லை உங்ககிட்ட 2 பேர்கிட்டையும் கொஸ்டின் கேட்கணும். கேட்டுருங்க. தமிழ் உட்காரு தம்பி. அட உட்காரு தம்பி. நீ உட்காரணும் தான் இவரை கூப்பிட்டதுக்கு. உட்காரு தம்பி. ப்ரோ சொல்லுங்கள் ப்ரோ. நீங்கள் 2 பேர் எப்போ பிக் ஸ்க்ரீனில் வருவீங்க, எப்போ நாங்கள் அதை எதிர்பார்க்கலாம்? ப்ரோ நாங்கள் 2 பேரும் ரைட்டர்ஸ். நாங்கள் எங்களோட கதையை 2 கதை கிட்ட எழுதி பவுண்ட் ரெஜிஸ்டர் பண்ணி நாங்கள் சோல் சாட்டிஸ்ஃபைட் ஆகாமல் இன்னமும் புல் பண்ணலான்னு சொல்லிட்டு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஏறிட்டே தான் இருக்கோம். எங்களுக்கும் நிறையா சீனியர்ஸ் வந்து கூப்பிட்டு பேசுகிறாங்க, சான்ஸ் தராங்க. ரைட்டான மூமெண்ட் அமையாமல் ஸ்டில் ஃபிகரிங் அவுட் க்ரியேட்டிவ்லி. கண்டிப்பாக அது நடக்கணும், நடந்து ஆகணும். அதுக்காக தான் அந்த போராட்டம். அவரும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ஆளும் வந்து சம்பவம் பண்ணுவாப்புல. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. அடுத்த யாராவது வந்தால் பூஜா மடியில் உட்கார வச்சுக்கோங்க. வீடியோ ரிலீஸ் ஆகி ஒரு மாதம் நயன்தாரா மேம் கிட்ட இருந்து கால் வந்தது. நான் தலை நிறைய தேங்காய் எண்ணெய் வச்சு அப்படியே படுத்து கிடந்தேன். அப்போ கால் பண்ணிட்டு நயன்தாரா மேம் கூப்பிட்றேன். என்ன மென்டல் மாதிரி பேசுறேன்னா பேசும் மழையே நனைய வரவா பூவின் இதழாலே புனைய வரவா சாலை நிழல் போலே அலைந்து விடவா மாலை நிலவோ அறுவை சிகிச்சையில்லா குணம் இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். 48 வருடங்களாய் பட்டின் பிரம்மாண்டத்திற்கென ஓர் இடம் பரணி சில்க்ஸ். 69 RKV ரோட், ஈரோடு. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம GT ஹாலிடேஸும் வந்தாச்சு. GT ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். Juicy, spark the happiness. Quench the thirst naturally.